சீனா பற்றி ஒரு சில நாட்களுக்கு முன் போடப்பட்ட பதிவு பற்றி பல விமர்சனங்கள் வந்தன. சீனாவாவது இந்தியாவின் நட்புக்கு காத்திருப்பதாவது என்ற பல கமெண்ட்களும் வந்தன. உண்மையில் சீனா இந்தியாவிடம் நட்பு வளர்க்க காத்திருக்கிறதா? இந்தியாவிடம் கை கொடுக்க காத்திருக்கிறதா? இந்தியாவை காத்திருக்க வேண்டிய அவசியம் சீனாவிற்கு இருக்கிறதா? ஏனெனில் எல்லையில் எப்போதும் பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கும் நாடு எப்படி கை கொடுக்க காத்திருக்கும் என்ற சந்தேகம் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடும். ஆனால் உண்மையில் சீனா காத்திருப்பது மட்டுமல்ல, புலம்புகிறது. தனது பத்திரிகை மூலமாக புலம்பிக் கொண்டேதான் இருக்கிறது. ஜாடை மாடையாக பேசியும் பார்க்கிறது. இப்போது இதோ சீன பிரதிநிதியை இந்தியாவிற்கு அனுப்பி இருக்கிறது, தனது நட்பு பாராட்ட, நட்பை பலப்படுத்துவதற்காக. என்னவென்று நமக்கு விவரமாக பார்ப்போம். சீனாவை பற்றி பாருங்கள். பல நேயர்கள் சந்தேகம் கிளப்பியதால் தான் இந்த பதிவு ஏற்றுவதற்கு காரணமாய் அமைந்தது. பாருங்கள், நாம் விவரமாக பார்க்கலாம். 2020 கால்வன் வேலி எல்லை பிரச்சனையில் இரு நாடுகளும் முகத்தோடு முகம் பார்த்து முட்டி மோதிக்கொண்டு நின்றுவிட்டு பிறகு பின்வாங்கியது. ஆனால் அதன் பின்னர் சீனா எதிர்பார்க்காத தாக்குதலை இந்தியா துவங்கியது. தாக்குதல் துவங்கியது என்று சொல்லும்போது எப்படி, எங்கே, என்ன ஆயுதத்தால் தாக்கியது, சும்மா கதைவிடாதீர்கள் என்றெல்லாம் நினைக்க வேண்டாம், குழம்பவும் வேண்டாம். விளக்கமாக சொல்கிறோம். ஓரிரு தினங்களுக்கு முன்பு சீனாவின் அரசு பத்திரிகை என்று சொல்லப்படுகின்ற குளோபல் டைம்ஸ் பத்திரிகையில் வந்த கட்டுரை பற்றி பார்க்கும்போதுதான் முன்பு 6 o'clock சொன்னது எல்லாமே உண்மையாகுவது போல் இருக்கிறது. இந்த குளோபல் டைம்ஸ் என்ற பத்திரிகை தான் சீனாவின் முகம் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இந்த பத்திரிகை மூலம்தான் மக்களுக்கும் உலகிற்கும் சீனா அரசு சொல்ல நினைப்பதை கட்டுரையாக வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் அதில் வந்த கட்டுரை பற்றித்தான் நாம் இன்று பேசப்போகிறோம். அந்த கட்டுரையில் புலம்பி அழுதிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் சீனா. இந்தியா சீனாவை எப்படியெல்லாம் தாக்குகிறது, எப்படியெல்லாம் நெருக்குகிறது, சீனாவுக்கு எப்படியெல்லாம் அழுத்தமும் பிரச்சனைகளையும் கொடுக்கிறது என்றெல்லாம் சீனா புலம்பி தீர்த்திருக்கிறது. எப்படி ஆயுதங்களின்றி இந்தியா சீனாவை அட்டாக் பண்ணுகிறது அல்லது தாக்குகிறது என்று பார்ப்போம். அதாவது இந்தியாவிற்கும் சீனாவுக்கும் இடையே நேரடி விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டு சுமார் 4 ஆண்டுகள் ஆகின்றன. 2020 ஜூனில் இந்த விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே 2019 டிசம்பர் கணக்குப்படி பார்த்தால் 539 முறை விமான பயணம் நடந்திருக்கிறது. அதில் 371 முறையும் சீன விமானங்களும் சீன நிறுவனமும் நடத்தியிருக்கிறது. 168 முறை மட்டுமே இந்திய விமான நிறுவனங்களும் இந்திய விமானமும் நடத்தியிருக்கிறது. இவற்றில் அதிக சேவை சீனா செய்து அதிக பலனை அடைந்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். சீனாவின் கட்டுரை என்ன சொல்கிறது என்றால், சீன விமானத்துறை அமைச்சர்களும் விமானத்துறை அதிகாரிகளும் இந்தியாவின் சிவில் ஏவியேஷன் அதிகாரிகளுடன் தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள், நமக்கு முன்பு போல் விமான போக்குவரத்தை சுமூகமாக நடத்த வேண்டும், நேரடி விமான பயணங்கள் செய்ய வேண்டும், நீங்கள் தயாராகுங்கள், நாங்கள் எப்போதும் ரெடியாக இருக்கிறோம் என்று பலமுறை சொல்லியாகிவிட்டது என்று அந்த கட்டுரை பேசுகிறது. இருந்தும் இந்தியா இதை கண்டுகொள்வதில்லை என்றும் சொல்லி வைக்கிறது. மட்டுமல்ல, சீன பத்திரிகை தொடர்ந்து என்ன சொல்கிறது, இந்திய சீனியர் அதிகாரிகள் இதை பற்றி பேசும்போதெல்லாம் சொல்வது, முதலில் நீங்கள் எல்லையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுங்கள், அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் பழையபடி ஒன்றும் ஆகப் போவதில்லை என்றும் சொல்கிறார். நமது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு கட்டுரையையும் மேற்கோள் காட்டி அந்த சீனா பத்திரிகை பேசுகிறது. எல்லை பிரச்சனை இருப்பதால் தான் இந்தியா தற்போது முகம் திருப்பி நிற்கிறது என்றும் காரணம் சொல்கிறது. மேலும் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 2 நாடுகள், அதிக தேவைகள் நிறைய உள்ள 2 நாடுகள், அவற்றுக்கிடையே நேரடி விமான போக்குவரத்து இல்லை என்பது ஒரு சாதாரண விஷயமல்ல, அசாதாரணமான ஒரு பிரச்சனை தான். இதை சீரியஸாக பார்க்க வேண்டும் என்று சொல்லும் கட்டுரை, இந்தியா சீனர்களுக்கு இந்தியா வர விசா வழங்குவதில் கூட நிறைய கட்டுப்பாடுகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கிறது. எனவே பலரும் சிரமப்படுகிறார்கள். பிசினஸ் விசா விண்ணப்பிக்கும் சீனர்கள் கடும் பிரச்சனைகளை நேரிடுவதாக கட்டுரை சொல்கிறது. தொடர்ந்து இந்திய பல்கலைக்கழகங்களில் படிக்க இடம் கிடைத்த சீன மாணவர்கள் பலரும் இன்று மாணவர்களுக்கான இந்திய விசா கிடைக்காமல் திண்டாடுகிறார்கள் என்றும் கட்டுரை பேசுகிறது. விசா கிடைப்பதில் பல சிக்கல்கள் இருப்பதாகவும், அதுபோலவே விசா ரினிவல் செய்வதிலும் பல விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது என்றும் சொல்கிறார்கள். விசா கால அளவுக்குள் கட்டாயமாக சீனர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். அவர்களோடு இந்தியா பாகுபாடு காட்டுகிறது. இது மிக வருந்தத்தக்கது என்றும் கட்டுரை பேசுகிறது. சீன ஊடகவியலாளர்களும் கடுமையான பாகுபாடுகள் எதிர்கொள்ள வேண்டியது வருகிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் நிரந்தரமான ஊடக நிருபர்கள் கூட இல்லை, ஊடகவியலாளர்கள் இல்லை. இரு நாடுகளுக்கும் இடையே ஊடக செயல்பாடுகளே இல்லை, தடைபட்டு கிடக்கின்றன. போதாததற்கு 2020 சீனாவிலிருந்து இந்தியாவிற்குள் உள்ள முதலீடுகளுக்கு கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததால் சீன நிறுவனங்களிலிருந்து வந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் இப்போதும் இந்தியாவின் அனுமதி வேண்டி காத்து கிடக்கின்றன என்று பேசுகிறது கட்டுரை. இந்தியா இப்படியெல்லாம் சீனர்களோடு இப்படி செய்வதன் காரணம், தற்போது
சீனாவை பற்றி இந்தியர்களின் மைண்ட் செட் தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அயல்நாட்டு உறவுகள் செயல்படுத்தும் போது எல்லையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாத காலம் வரை நட்புறவு அயல் உறவு சாதாரண நிலையில் ஆகாது என்று இந்தியாவின் சில அரசியல்வாதிகள் பிடிவாதம் பிடிக்கின்றனர். ஆளுங்கட்சியைத்தான் இப்படி குறிப்பிடுகிறார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் கட்டுரையை படிக்கும்போது. சரி, விஷயத்திற்கு வருவோம். கூடவே அவர்கள் சீனாவிடமிருந்து தனிப்பட்டு நிற்பதற்கும் இதை ஒரு காரணமாக பயன்படுத்துகிறது இந்தியா என்று சந்தேகிக்கிறோம். ஏனெனில் அவர்கள் நினைப்பது சீனாவுடன் வேறுபட்டு தனித்து நின்று சீனாவை எதிர்பார்க்காமல் செயல்பட்டால் சொந்த திறனில் வளர்ச்சி காண முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் சீனாவுடனான உறவை முறிக்க இந்தியா எல்லை பிரச்சனையை ஒரு காரணமாக சொல்கிறதோ என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று சந்தேகம் கிளப்புகிறது கட்டுரை. தொடர்ந்தும் குழந்தைத்தனமாய் பேசுகிறது கட்டுரை. நீங்கள் சீனாவிடமிருந்து வேறுபட்டு தனித்து நின்று பொருளாதார வளர்ச்சி காணலாம் என முற்பட்டாலும் அது சிறிய அளவில் தான் முடியும் என்பதுதான் சத்தியம். அவ்வளவு எளிதல்ல வளர்ச்சி. இப்போது கூட பாருங்கள், இந்திய சீனா வியாபாரம் மிக உயர்ந்த நிலையை அடைந்துள்ளது, பெரிய அளவில் அதிகரித்துள்ளது. 118.4 பில்லியன் US$ அளவுக்கு வியாபாரம் வளர்ந்துள்ளது சீனா இந்தியா இடையே என்று பேசுகிறது கட்டுரை. அதாவது சீனா பத்திரிகை மூலம் சொல்ல முயல்வது என்னவென்றால், நீங்கள் எங்களின் துணை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது, வளர முடியாது, இப்போது கூட எங்கள் பொருட்கள் உங்களுக்கு வரவேண்டியுள்ளது பார்த்தீர்களா என்று கேட்காமல் கேட்கிறது. கூடவே மறைமுகமாக பின் எதற்கு நாம் ஊழலுடன் நிற்கிறீர்கள் என்றும் கேட்கிறது. எங்களின் துணை இல்லாமல் வளர முடியாது என்று தெரியும் அல்லவா, பிறகு நமக்கு நட்பு பாராட்டி ஒன்றுக்கொண்டு எங்களையும் அனுமதியுங்கள், நாங்களும் உங்கள் நாட்டிற்கு வந்து வியாபாரம் செய்கிறோம், ஒன்றுக்கொண்டு வளர்வோம் அப்படி என்று சொல்கிறது சீனா. ஆனால் இதில் இருக்கும் உண்மை என்னவென்றால், எப்படி வியாபாரமும் இறக்குமதியும் வர்த்தகமும் கூடுகிறது என்றால், முன்பு பொருட்களை அதாவது உற்பத்தி செய்த பொருட்களை நாம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம், அதுதான் உண்மை. ஆனால் இப்போது என்ன நடக்கிறது என்றால், நம் நாட்டில் உற்பத்தி செய்வதற்காக உற்பத்தி அதிகரித்ததன் விளைவாக மூலப்பொருட்களை பல நாடுகளிலிருந்தும் வாங்குவது நிர்பந்தமாகிவிட்டது. அந்த பல நாடுகளிலிருந்தும் வாங்குவது போல சீனாவிடமிருந்தும் நாங்கள் வாங்குகிறோம். ஏனென்றால் சீனாவில் ஏற்கனவே இதே போன்ற பொருட்கள் உற்பத்தி நடப்பதால், இந்த பொருட்கள் ஏற்கனவே அவர்களுக்கு புழக்கத்தில் இருப்பதாலும் அங்கிருந்து இறக்குமதி செய்வது எளிதாகிறது. இந்தியாவும் சும்மா இருக்கவில்லை. சீனாவிடமிருந்து வாங்கும் மூலப்பொருட்கள் பிற நாடுகளிலிருந்தும் வாங்குவதற்கு வியாபார ரீதியான ஒப்பந்தங்களும் உறவுகளை மேம்படுத்துவதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. புதிய ஒப்பந்தங்களையும் போடுகின்றன. அதோடு உள்நாட்டில் அந்த மூலப்பொருட்களுக்கான சாத்தியக்கூறுகளையும் இந்தியா ஆராய்கிறது. எனவே இப்போது இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பதால் மூலப்பொருட்கள் தேவையும் கூடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பெருமளவில் தயாரிக்கும் சீனாவிடமிருந்து நாம் அதை வாங்கி கொண்டிருக்கிறோம், அங்கு நிறைய பொருட்கள் இருப்பதால். அதனால் தான் ட்ரேட் வேல்யூ, அதாவது வியாபார வர்த்தக அளவு கூடுகிறது. ஆனால் இது நிரந்தரமல்ல, தற்காலிகமானதுதான். இந்தியா முயற்சித்துக் கொண்டிருக்கும் மற்ற நாடுகளுடனான இறக்குமதிகள் அதிகரிக்கும் போதோ இல்லது உள்நாட்டில் அந்த மூலப்பொருட்கள் கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும் போதோ இவை தானாகவே குறைந்துவிடும். மற்ற வழிகளும் முயற்சிகளும் பலங்கான துவங்கும் போது இது தானாகவே குறையும். இது சீனாவிற்கும் நன்கு தெரியும். இருந்தாலும் சீனா என்ன சொல்கிறது, எங்கள் பொருட்கள் இன்றி நீங்கள் வளர முடியாது, பிறகு எதற்கு எங்களை தவிர்க்கிறீர்கள்? சீன நிறுவனங்களை இந்தியாவில் ஏன் அனுமதிக்காமல் மறுக்கிறீர்கள்? அவர்களை அனுமதியுங்கள். சீனர்களுக்கு விசா தடங்கலின்றி வழங்குங்கள். சீனாவிலிருந்து இந்தியா வர விரும்புபவர்களுக்கு விசா கொடுங்கள். நேரடி விமான போக்குவரத்தை துவங்குங்கள் என்பது போன்ற பல வேண்டுதல்களை சொல்லாமல் சொல்லி கெஞ்சுகிறது சீனா என்பதுதான் உண்மை. இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் கட்டுரை மூலமாக சீனா சொல்ல வருவது இதுதான். சீனாவிற்கு முன்பு போல் ஏறி திறந்த வீட்டில் அது ஏறியது போல ஏறி வந்து இங்கு ஆள முடிவதில்லை. சீனா இந்தியாவிற்குள் என்ன செய்கிறது என்பதை நன்றாக புரிந்து பல கட்டுப்பாடுகளை இன்றைய ஆளும் அரசு விதித்திருக்கிறது. அதற்கு ஒரு எல்லைக்கோடு இப்போதைய ஆளும் அரசு வைத்திருக்கிறது. அந்த எல்லைக்கோட்டை தாண்டி எந்த உறவும் வேண்டாம், நடவடிக்கைகளும் வேண்டாம், செயல்பாடும் வேண்டாம் என்று அது தீர்மானித்து வைத்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அதில் இந்தியா உறுதியாகவும் இருக்கிறது. அப்படி கொண்டு வந்ததனால் என்ன நடந்தது? சீனா உளவாளிகளுக்கு முன்பு போல் பல பேர்களில் இங்கு வந்து களமாட முடியவில்லை. அவர்களின் நோக்கத்திற்கும் அஜெண்டாவிற்கும் ஏற்றபடி பிரச்சனைகளை இங்கு உருவாக்குவதற்கு கூட ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நேரடியாக எதுவும் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். இந்தியாவை முன்பு போல் பிரச்சனைகள் நிறைந்த, வளர்ச்சியற்ற, பயத்திலும் வறுமையிலும் வைத்திருக்க முடியவில்லை என்பதும் ஒரு குறைபாடாக இருக்கிறது. பல நாடுகளிலும் உறவு பாராட்டி சென்று அடிப்படை உள்கட்டமைப்புகளுக்கு உதவுகிறோம், வியாபாரத்திற்கு உதவுகிறோம் என்று கடன் கொடுத்தும் பிடியிருக்கும் நமது சீனாவிற்கு முதலீடுகள் செய்து பிறகு தனது வியாபாரத்தை பெருக்கி ஆளுமை செய்யவும் இங்கு முடியவில்லை. மட்டுமல்ல, இவர்கள் வியாபாரத்தில் ஆளுமை செய்து உள்நாட்டு நிறுவனங்களை அப்படியே அமுக்கி அழித்து விடுவது இவர்களின் குணம்.
எனவே உள்நாட்டு நிறுவனங்கள் ஒருபோதும் வளர முடியாது. ஆக அந்த வேலையெல்லாம் இப்போது இங்கு செய்ய முடியாமல் தவிக்கிறது சீனா. ஒரு வகையில் சொன்னால் இவ்வளவு பெரிய சந்தை கொண்ட பெரும் மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய வியாபார சாத்தியம் கொண்ட சந்தையுள்ள ஒரு நாட்டில், அதுவும் பக்கத்தில் எல்லை பங்கிடும் ஒரு நாட்டில் தங்களுக்கு வியாபார சாத்தியங்கள் நிறைய இருந்தும் அங்கு ஒன்றுமே செய்ய முடியாமல், தங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் ஆதங்கமும் வருத்தவுமாக கட்டுரை முழுவதும் பரவி கிடக்கிறது, கட்டுரையில் புலம்புகிறது என்றே சொல்ல வேண்டும். அடுத்த 10 ஆண்டுகளில் 10 டிரில்லியன் அளவுக்கும் மேலாக வர்த்தகம் செய்யும் அளவு சாத்தியம் கொண்ட இந்த நாட்டில் தங்களுக்கு அந்த சாத்தியக்கூறுகளையும் வளர்ச்சியையும் பயன்படுத்த முடியாமல் தவிக்கிறது சீனா. அதற்காக பல சதுராட்டம் ஆடவும் தயாராகி பார்த்தது, அதுவும் எடுபடாமல் போனது. இப்போது உள்புகுந்து சதுராட்டம் ஆடவும் முடியவில்லை. அந்த ஆதங்கமும் கட்டுரை முழுதும் தெரிகிறது. தாங்கள் போட்டி போடும் அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகளிலும், லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும், ஆப்பிரிக்க நாடுகளிலும், ஆசிய நாடுகளிலும், ஏன் அரபு நாடுகளிலும் புகுந்து விளையாடும் சீனாவிற்கு இவ்வளவு பக்கத்தில் ஒரே காம்பவுண்டு சுவருக்கு அப்புறமும் இப்புறமும் உள்ள இந்தியாவிற்குள் ஒரு காலத்தில் தூவம்சம் செய்தது போல் இன்று ஒன்றும் செய்ய முடியாமல் விழி பிதுங்கி நிற்கிறது சீனா. அதோடு நிற்கவில்லை, கட்டுரை சென்றுமென்றும் பேசுகிறது. இந்தோ சீனா பந்தம் 2.8 பில்லியன் மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டில் அச்சுறுத்தல் உருவாக்குகிறது. அவர்களுடைய பெரும் விருப்பங்கள் நமக்கிடையே உள்ள வேற்றுமைகளை விட பெரிது என்று சீனா உறுதியாக நம்புகிறது. ஆனால் இந்தியா தான் அதை புரிந்து கொள்ளவில்லை. நமக்குள்ள பல மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒன்றுக்கொன்று ஆதரவுடன் நட்புறவுடன் செயல்பட முடியும் என்றும் கட்டுரை எதிர்பார்ப்புகளும் ஆதங்கத்தையும் வெளியிடுகிறது. கூடவே தங்கள் குருட்டு மூளையையும் இறக்கி பார்க்கிறது சீனா கட்டுரை. இரு நாடுகளின் உறவுகள் மேம்பட வேண்டும் என்பது இரு நாடுகளின் இன்றியமையாத தேவை, அல்லாமல் சில அரசியல்வாதிகளின் பிடிவாத மனோவிருப்பங்கள் அல்ல என்று ஆளும் அரசை ஜாடை பேசுகிறது கட்டுரை. இந்த வருடம் 130 லட்சம் பேர் சீனாவிலிருந்து சுற்றுலா செல்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இவர்கள் சவுத் கொரியா, ஜப்பான், சவுத் ஈஸ்ட் ஏசியன் நாடுகளில் எல்லாமே செல்கிறார்கள். அந்தந்த நாடுகள் சீனர்களை இருகரம் நீட்டி வரவேற்கும் போது இந்தியா அவர்களுக்கு முன் வாசலை மூடுகிறது. அதுதான் எங்களுக்கு புரியவில்லை, அதுதான் வருத்தமாக இருக்கிறது. இப்படி பிசினஸ் விசா வழங்காமல் இருப்பதன் மூலமும், நேரடி விமான சேவை துவங்காமல் தடை ஏற்படுத்துவதும், இலக்கை நோக்கிய இந்தியாவின் வியாபாரமும் சுற்றுலாத்துறை வருமானமும் இந்தியாவுக்குத்தான் நஷ்டமாகிறது என்று ஆடு நனைகிறது என்று அது அழுதது போல புலம்புகிறது சீனா. இந்த கட்டுரை மூலம் நாம் புரிந்து கொள்வது, சீனாவுக்கு இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தும் விருப்பம் நிறையவே இருக்கிறது. இரண்டாவது, இந்திய சந்தையை சீன நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் ஆளுமை செய்ய வாய்ப்பு வேண்டும் என்றும் சீனா நினைக்கிறது. அதற்கான பல முயற்சிகளையும் சீனா செய்து கொண்டிருக்கிறது. இந்தியா இதை எல்லாம் புரிந்து கொண்டு மறுக்கிறது, தடுக்கிறது. சீனா உட்புகுந்து விட்டால் உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் உள்நாட்டு உற்பத்திக்கும் பாதிப்பு வந்துவிடும் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொண்டுதான் பல திரைமறைவு வேலைகளையும் இந்தியாவும் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் சீனா அமெரிக்கா போன்று பெரும் அளவில் இந்தியாவில் முதலீடு செய்யவும் தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்தியாவின் வளர்ச்சி ஒன்றே மிக முக்கியம் என்பதை ஆளும் அரசு மிக கவனத்தில் இருப்பதால் சீனாவை உள்ளே விட்டால் பல பாதிப்புகள் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு ஏற்படும் என்பதை நன்கு புரிந்து வைத்திருக்கிறது. ஏன் இந்தியா தடுக்கிறது, ஏன் மறுக்கிறது? இவையெல்லாம் தான் காரணம். போதி தர்மன் காலம் முதலே அல்லது அதற்கு முன்னரே இந்தியா சீனா உறவு என்பது மிக பழமையானது, ஆழமானது. பூமியின் எல்லைகளால் பிரிக்க முடியாத ஒரு உறவு இருந்தது என்றே சொல்ல வேண்டும். இந்தியாவின் புத்த மதம் சீனாவில் படர்ந்ததும் அதனால் தான். எல்லைகளற்ற ஒரு உறவும் இருந்தது. வர்மக்கலைகள் முதல் தற்காப்பு கலைகள் வர பல இந்தியாவின் கலைகளும் சீனாவில் பரவுவதற்கு காரணமாக இருந்ததும் அந்த அளவு நட்புறவும் சகோதரத்துவம் கூட சீனா இருந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. அது பழைய வரலாறு. இன்று அப்படி அல்ல. ஏன் என்ற கேள்விக்கு பல விடைகள் இருக்கிறது. ஆனால் நமது நப்பாசை என்னவென்றால், சீனா மற்ற ரஷ்யா போன்ற நாடுகளுடன் இணைந்து இருப்பதை விட இந்தியா போன்ற எல்லை பங்கிடும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒத்துழைத்து போகுமேயானால், ஒற்றுமையோடு செயல்படுமேயானால் உலகில் எந்த சக்தியாலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஏன் அமெரிக்கா உட்பட. மட்டுமல்ல, பண்பாடு, பழமை, கலாச்சாரம் சார்ந்தும் ஒற்றுமைகள் சீனா இந்தியாவிற்கு நிறையவே உண்டு. மட்டுமல்ல, இந்தியர்களை ஐரோப்பிய நாடுகள் போல் ஏளனமாக பார்க்காமல் மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்கும் நாடுகளில் சீனாவும் ஒன்று என்பதில் மாற்று கருத்தில்லை. மக்களுக்கிடையில் எப்போதுமே ஒரு அன்பு பாராட்டுதலும் அன்புதலும் புரிதலும் உண்டு. பிறகு ஏன் நாடு என்று வரும்போது மட்டும் இந்த வேற்றுமையும் வேறுபாடும் உருவாகிறது என்ற ஒரு கேள்வி வருகிறதல்லவா? அங்கேதான் பிரச்சனை. ஏனென்றால் சீனாவை ஒருபோதும் நம்ப முடியாது. சீனாவை நம்ப முடியாது என்பதை கடந்த காலங்களில் சீனா மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கிறது.
பாய் பாய் என்று சொல்லி நெருங்கிய ஜவஹர்லால் நேருவை நண்பனாக தோளில் கைபோட்டு கொண்டே எப்போதுமே நேரு அவர்களுக்கு கம்யூனிசத்தோடு ஒரு ஆதரவு இருந்தது. நேரடியாக அவர் கம்யூனிஸ்ட் இல்லை என்றாலும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களோடு அவருக்கு ஒரு ஆதரவு இருந்தது. அந்த வகையிலும் சீனாவை அவர் ஒரு தோழமை நாடாக நினைத்தார், நேசித்தார். ஆனால் சீனாவோ தோள் மேலு தோள் கைவிட்டுவிட்டு திடீரென்று ஒரு நாள் தோக்குடன் வந்து திடீரென்று முன்னால் நின்று போரிட்டது. சீனாவின் 5 விரல் திட்டம் பற்றி வரும்போதும் ஒருபோதும் சீனா அதை மறுத்து சொல்லவோ அந்த விமர்சனங்களை எதிர்க்கவோ இன்று வரை செய்ததில்லை. அதன் பொருள் இப்போதும் அந்த திட்டம் சீனாவின் கையில் உயிரோடு இருக்கிறது என்பதுதான். அவர்களுக்கு அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், லடாக், பூட்டான், நேபாள் என எங்கும் அவர்களின் நப்பாசையும் ஆக்கிரமிப்பு மனோநிலைகளும் மனதுக்குள் விரவி கிடக்கின்றன. எனவே எந்த நிலையிலும் அதை எந்த விலை கொடுத்தும் எப்போது வேண்டுமானாலும் எந்த சதி செய்தும் அதை அபகரிக்க வேண்டும் என்ற மனோநிலையில் தான் அவர்களின் ஒவ்வொரு நகர்வும் செயல்பாடுகளும் இருக்கின்றன. எச்சரிக்கையாய் இல்லாவிடில் ஆபத்து என்பதை இந்தியா உணர்ந்துதான் இந்தியா இப்போது செயல்படுகிறது. முதலீடு என்ற பேரிலோ சுற்றுலா என்ற பேரிலோ உள்ளேயே கேன்சராய் வந்து வளர்ந்து அல்லது பிரிவினைகள் கலவரங்களை உருவாக்கி நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சிக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இவர்கள் இங்கு வந்ததற்கு பின்பு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை தினந்தோறும் கண்காணிப்பதோ அல்லது இவர்களின் இரகசிய நடவடிக்கைகளை தடுப்பதோ அவ்வளவு எளிதாக இருக்காது. ஏனென்றால் நமது நாட்டுக்குள்ளேயும் அவர்களுக்கான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பதும் ஒரு சாபக்கேடு. அவர்கள் சொல்வது போல் எல்லை பிரச்சனை எல்லையில் நடக்கட்டும், இங்கு நாம் பழையது போல வியாபாரம், மாணவர் விசா, சுற்றுலா விசா, நேரடி விமான போக்குவரத்து என புழங்குவோம் என்று சொல்வது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்தியா நன்கு உணர்ந்திருக்கிறது. நட்புறவு என்பது இரு நாடுகளும் ஒன்றாய் புரிந்துணர்ந்து செயல்படுதல் என்பதுதானே. அது இல்லை என்றால் என்ன வியாபாரம், என்ன உறவு, என்ன நட்புறவு? அதை புரிந்துதான் இந்தியா திடமான முடிவு எடுத்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்கதாகவே இருக்கிறது. சீனா இந்தியாவுடன் உறவு கொள்ள வேண்டுமானால் ஆக்கிரமிப்பு மனோநிலைகளை எல்லாம் மாற்றி குட்டையை கலக்கி மீன்பிடிக்கும் தந்திரங்களை எல்லாம் களைந்து முன்ன விட்டு பின்னால் குத்தும் கட்டப்பா ஸ்டைல் வேலைகளை எல்லாம் களைந்து எல்லை பிரச்சனைகளுக்கு சுமூகமான நிரந்தரமான தீர்வுகள் கண்டு பாகிஸ்தானை தூண்டிவிட்டு இந்தியாவுக்குள் பிரச்சனைகளை கிளப்பும் இந்த அடிவரடி வேலைகளை எல்லாம் தொலைத்துவிட்டு ஒருமித்து அவரவர் திறனில் நம்பிக்கையோடு முதலீடுகள் செய்து ஒற்றுமையோடு கைகோர்த்து முயற்சி செய்யும் மனோபாவத்தில் வர வேண்டும். அதானது எப்போதும் நேர்மையான உத்தரவாதமான செயல்பாடுகளும் பேச்சுக்களோடும் வர வேண்டும். அப்படி மாற வேண்டுமானால் அது இப்போதைய சீனாவின் மனோநிலைகளை மாற்றித்தான் ஆக வேண்டும், அல்லது இப்போது இருக்கின்ற ஆட்சியாளர்கள் மாற வேண்டும். அல்லாமல் இவர்களின் மனோநிலைகள் மாறுவது என்பது அவ்வளவு எளிதானதல்ல. அப்படி இவர்கள் மாறினால் இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகிற்கே நன்மை பயக்கும். அல்லாமல் உலக வல்லரசுகளில் ஒன்று என்று இன்று மார்தட்டும் சீனாவை நெருங்க விடாமல் புலம்ப வைத்திருக்கிறது இந்தியா. இந்தியா அப்படி செய்கிறது என்பதை சீனாவின் கட்டுரையை, ஏன் பத்திரிகையை கட்டுரை வெளியிட்டு தெளிவாக்கி இருக்கிறது உலகிற்கும் உலக மக்களுக்கும். அதோடு ஆயுதம் ஏதும் இன்றி வல்லரசன மார்தட்டும் நாட்டை இந்தியா புலம்ப வைத்திருக்கிறது என்றால் ஆயுதங்கள் இன்றியும் ஒரு நாட்டை வழிக்கு கொண்டு வரவும் புலம்ப வைக்கவும் முடியும் என்பது இந்தியாவின் தந்திரங்களில் ஒன்றுதான் என்று சொல்ல வேண்டும். இது சாணக்கியன் வாழ்ந்த இந்தியாவின் ராஜதந்திரங்களில் ஒன்று என்பதுடன் இந்தியாவின் ஆளுமையின் வெளிப்பாடு என்றே சொல்ல வேண்டும். முல்லை கோடாரியால் அல்ல எடுப்பது என்பது இந்தியாவுக்கு நன்கு தெரியும் என்ற தெளிவின் வெற்றிதான் இது. இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு சீனா உண்மையிலேயே இந்தியாவின் கையை எதிர்பார்த்து கை கொடுக்க காத்திருக்கிறது என்பதை உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்தியாதான் மறுக்கிறது என்பதும் தடுக்கிறது என்பதும் உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமர்த்துங்கள். அதோடு பதிவுகளை பற்றிய கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் லைக்கும் கமெண்ட்ஸும் தான் எங்களின் ஊக்க சக்தி என்பதை மறவாதீர்கள்.